ஹலோ கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீஜன் வைஸ் சேல்ஸை எப்படி இந்த மாதிரி தனித்தனியாக எக்ஸல் ஒர்க் ஷீட்டில் காமிக்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸல் ஃபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் அண்ட் ரிப்போர்ட்டோட எக்ஸ்போர்ட் எக்ஸல் ஃபைலு. ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஜ் அண்ட் ரிப்போர்ட் போகிறேன். இங்கே நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு பேஜ் அண்ட் ரிப்போர்ட் இங்கே பில்ட் பண்ணணும். ஸோ நான் டேபிள் விஷுவல் கிரியேட் பண்ணுறேன். இன்சர்ட்டில் போயிட்டு இன்சர்ட் டேபிள் கொடுக்குறேன். ஸோ ஃபீல்டை ட்ராக் பண்ணி போடுறேன். கேட்டகிரி தென் சேல்ஸ் அமௌண்ட் கொடுக்குறேன். சேல்ஸ் அமௌண்ட்டில் வந்து அக்ரிகேஷன் வந்து சம் கொடுக்குறேன். ஸோ நம்ம ரீஜன் வைஸ் தான் எக்ஸல் ஒர்க் ஷீட்டில் காமிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரீஜன் குரூப் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரோ குரூப்ஸில் டீட்டெயில்ஸில் இதில் இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆட் குரூப்பில் போயிட்டு பேரண்ட் குரூப்பில் ரீஜன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தென் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் இப்போ ரிப்போர்ட்டை ரன் பண்ணுறேன். உங்களுக்கு ரீஜன் வைஸு சேல்ஸ் ரிப்போர்ட் இப்போ க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ எப்போதுமே ரிப்போர்ட்டை பார்க்கும்போது பிரிண்ட் லேஅவுட் மோட்லேயே பாருங்கள். ஏன்னா இதுதான் நம்ம ஃபைனலாக பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த மோடில் போய் தான் பண்ணுவாங்க, ரிப்போர்ட்டு பிரிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பிரிண்ட் லேஅவுட் மோட்லேயே பாருங்கள் எப்போதுமே ரிப்போர்ட்டை. ஸோ இப்போ வந்து நமக்கு நம்ம தேவையான ரிப்போர்ட் வந்து சிங்கிள் பேஜில் காமிக்க. ஆக்சுவலாக நம்ம ரெக்யூர்மெண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து ஒவ்வொரு ரீஜன் டேட்டாவும் தனித்தனியான பேஜில் காமிக்கணும். ஓகேவா? சென்ட்ரல் இங்கே காமிக்கணும், நெக்ஸ்ட் பேஜில் ஈஸ்ட் காமிக்கணும், அதுக்கடுத்த பேஜில் சவுத் காமிக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த குரூப்பை ஸ்ப்ளிட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, குரூப் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு பேஜ் பிரேக்ஸில் போயிட்டு பெட்வீன் ஈச் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் குரூப் இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னோட குரூப் வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும் 4ஆ. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இது நல்லா பாருங்கள். ஃபர்ஸ்ட் பேஜில் மட்டும்தான் காலம் ஹெட்டர் இருக்கும், செகண்ட் பேஜில் இருக்காது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் 3 பேஜ்லையும் நமக்கு காலம் ஹெட்டரை கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, காலம் குரூப்ஸில் இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். அட்வான்ஸ்டு மோடுன்னு இருக்கும், அதில் போயிட்டு ஸ்டாட்டிக்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம், இது வந்து காலம் ஹெட்டர் தான் ஹைலைட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட் ரோ. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கீப் டுகெதரில் போயிட்டு ட்ரூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ரிப்பீட் ஆன் நியூ பேஜ்னு இருக்குல்ல, இதுலேயும் ட்ரூ கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா, காலம் ஹெட்டரை எல்லா பேஜுக்கும் கொண்டு வரும். ஓகேவா? ஸோ நான் இப்போ ரிப்போர்ட்டை ரன் பண்ணுறேன். ரிப்போர்ட்டை ரன் பண்ணும்போது நீங்கள் இங்கே பார்க்கலாம், எல்லா பேஜ்லேயும் காலம் ஹெட்டர் வந்து வந்திருக்கும். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், எல்லா பேஜுக்கும் வந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரிப்போர்ட்டை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இப்போ 4 பேஜில் வந்திருக்கும். ஆனால் நமக்கு வந்து இந்த ஷீட் நேம் வந்து நம்மளுடைய ரீஜன் நேம் இங்கே வரணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் ரீஜன் சென்ட்ரல் ரீஜன் டேட்டா இருக்குன்னா நம்ம சென்ட்ரலுங்கிறது இந்த ஷீட் நேமாக வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே டீட்டெயில்ஸ், இந்த ரோ குரூப்ஸில் டீட்டெயில்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்புன்னு இருக்கும், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு பேஜ் நேமில் வந்து இந்த ட்ராப்டவுனை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்பிரஷனை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்பிரஷனை கிளிக் பண்ணிட்டு ஃபீல்ட்ஸ் போங்க. ஃபீல்ட்ஸ் போயிட்டு ரீஜனை கிளிக் பண்ணுங்கள். ரீஜனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ தென் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான இந்த டேப்லெட் விஷுவலில் எதுவும் ஃபார்மேட்டிங் எதுவும் பண்ணால் பண்ணிக்கோங்க. நான் போல்டு மட்டும் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டை ரன் பண்ணுறேன். ரிப்போர்ட்டை ரன் பண்ணிவிட்டு அடுத்து நான் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். எக்ஸலை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இந்த எக்ஸலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? ஸோ சென்ட்ரல் ரீஜனுக்குரிய டேட்டா வந்து இந்த ஷீட்டுக்கு கீழே வந்திருக்கும். ஈஸ்ட் ரீஜனும் அதே மாதிரி தான் வந்திருக்கும், சவுத் ரீஜன். ஸோ நமக்கு தேவையானதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த மாதிரி பண்ணால் தான் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் போய் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டே நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த பேஜ்நெட் ரிப்போர்ட்டில். ஆனால் பவர் பிஐயில் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. எக்ஸ்போர்ட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு டேப்லர் ஒரே சிங்கிள் ஷீட்டில் தான் வரும். ஓகேவா? ஒரே பேஜில் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேஜ்நெட் ரிப்போர்ட் தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா?